எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தேஷ். இந்த வீடியோவில் தலைவன் தலைவி படத்தில் இருந்து பொட்டலை முட்டாயே அப்படிங்கிற சாங் தான் பார்க்க போகிறோம். போஸ்டரில் டைட்டில் பார்த்தோன்னே டைட்டில் செம்ம கேட்சியாக இருந்தது. பொட்டலை முட்டாயே நல்லா இருக்கே, நல்லா கேட்சியாக அட்ராக்டிவாக இருக்கே. சாங்காக உள்ள எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே அந்த டைட்டில் அப்படிங்கிறது சில சாங்ஸ்க்கு ரொம்ப கேட்சியாக யூனிக்காக வைப்பாங்கல்ல. அந்த மாதிரி இது பொட்டலை முட்டாய் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அண்ட் இட் வாஸ் சனா மியூசிக்கல். அண்டு டீசர் வந்துச்சு, நல்லா இருந்தது. வாங்க பார்த்துருவோம். சாங் 4 நிமிஷம். ஓகே, லெட்ஸ் கோ. நல்லா இருந்துச்சு இந்த முட்டையில் மியூசிக் சிம்பிள். ஓ, விஜய் இந்த பொம்மையா நித்யா மேனு. விவேக் லிரிக்ஸா? என்ன கட்டி புடிச்சு தூங்க வச்சானே, கண்டதும் இல்ல அந்த தவுல் பீட்டு சூப்பரா இருக்கு. இந்த கண்ணாட்டம் ஜோடி கட்டுனதில்ல யாரும் ஒன்னாட்டம் கோடி சந்திர உண்டு நள்ளிரவு விடியும் மட்டும். ஓ செம்ம. தேடி முத்துற வச்சோம் ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா மூடி வைக்கிற கல்லும் தூரம். அந்த அனிமி கியூட்டா இருக்கு, அந்த பொம்மை அனிமேஷன். இது கூட தெரியாதா? காலிஃப்ளவர் அட ஆடியா? ஏய் கியூட்டா இருக்கலாம். செம்ம பீட்டு. இது கியூட்டா இருக்கு. அந்த அனிமேஷன் ரொம்ப அழகா இருக்கு. ஓ அழகு. ஒரு சன்னல் வெடி லிரிக்ஸ் ஒரு கண்ணால தொலைஞ்ச ஒரு பொண்ணால இந்த வம்பால வல்ல விரிச்சிட வந்தாளே. பாத்து வளைச்ச தேக்கு ஓம்பட்ட உடம்பு சோக்கு என்ன குத்தும் குறும்பு மூக்கு கொஞ்சம் ஓய்வை கொடுத்து தாக்கு. லிரிக்ஸ் தாக்கல் செம்ம. இங்க நீ பத்திரமே சொல்லிடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே. அன்புல பெட்டகமே தங்குற கட்டடமே ரத்தமே முத்தமே சாமியே கொட்டுன வரும் திக்கிறனே. உன்னை கண்டு விக்கிறனே சேட்டையில சிக்கிறனே கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறேன். அந்த பீட் செம்மையா ஆட வைக்குது. உன்னை தொட்டு கொஞ்சிறனே என்னை விட்டு விலகி போகிறனே. ஏய் அழகா இருக்குடா அந்த அனிமேஷன். ராகவர்தினி டிஃபன் சென்டர். அழகா இருக்கு பாட்டு, ரொம்ப அழகா இருக்கு. It's just the best animative. அழகா இருக்கு. That was damn cute அந்த அனிமேஷன். குட்டியா அழகா டைனியா, so lovely. அதான் கைஸ், ஒரு வார்த்தை தான், சனா நெவர் டிசப்பாயிண்ட்ஸ் அஸ். அதுதான் விஷயம். சாங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு அழகாகவும் இருக்குது, அந்த அனிமேஷன்ஸ் வைஸ் ப்ளே பண்ணதில் ஒரு க்யூட்டாகவும் இருக்குது. பீட்டு தவுல் பீட்டை வச்சு இறக்கி அடித்ததில் ஒரு செம்ம ஒரு டான்ஸ் மூட்லேயே கொண்டு போய் விட்டுருச்சு பாட்டு. ஸோ ஒரு பாட்டு அதான், நான் சனா மியூசிக்னாலே அதை யோசிக்காமல் வந்துடலாம். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல இம்ப்ரெஸ் பண்ணிடுவார், டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு லெகசி அவர் வச்சிருக்கிறது.
ரீசெண்டாக அவர் பண்ண பல ஆல்பம்ஸ் ஆகட்டும், ரீசெண்டாக ரெட்ரோ அண்ட் நிறைய அந்த மாதிரி வந்து இதுலேயும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு வெடியாக விடுவாருன்னு பார்த்தா பொட்டல முட்டாய் அப்படிங்கிற அந்த பாட்டாக செமையாக விட்டுருக்காரு. டைட்டில் மட்டும் இல்லை, பாட்டும் வந்து அழகா அந்த பொட்டல முட்டாய்ங்க எனக்கு இப்போ புரியுது இந்த மெட்டஃபர். பொட்டல முட்டாய்ங்கிறது நான் எங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா, நான் பர்சனலாக அந்த குட்டி அனிமேஷன்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த அனிமேஷன்ஸில் வந்து அந்த வீர சேதுபதியும் நித்யா மேனனும் ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த அனிமேஷன்ஸில். ஸோ அந்த பொட்டல முட்டாய் அப்படிங்கிற அந்த குட்டி முட்டாய் மாதிரி அந்த 2 பொம்மைங்களும் அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில். அது ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஒரு மியூசிக் வீடியோ ப்ளஸ் ஒரு லிரிக் வீடியோ மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துலேயுமே வந்து விஷுவலி ரொம்ப கண்களை கவர்ந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது வந்து அந்த அனிமேஷன்ஸ். அந்த சின்ன 2 குட்டி அனிமேஷன் அது விஜயஸ்க்கும் நித்யாமேனுக்கும் பண்ணது, அது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த பண்ணது மட்டும் இல்லாமல் அதை எங்கெங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா? அந்த பரோட்டா தூக்கி போடும்போது மேலே பறக்கிறது, அந்த குழம்பு குண்டாக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறது, அண்டு பைக்கில் போகிறது, அந்த கயிறு மேலே கிளிப்பில் சம்திங், அந்த பொம்மைகளை அந்த அனிமேஷன்ஸு அழகாக க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை அழகாக எங்கெங்கெல்லாம் இனோவேட்டிவாக ப்ளேஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணி ரொம்ப க்யூட்டாக ஃபீல் பண்ண வச்சாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாருமே இந்த பாட்டிலே வந்துட்டாங்க. கம்போசரும் சரி, சனா பாடியிருக்காரு, பாடின சிங்கரும் சரி, அந்த ஃபீமேல் சிங்கரும் அவங்க வந்துட்டாங்க. அண்டு விவேக் ரிசிஸ்ட் அவரு, கொரியோகிராஃப்டு பை பாபா பாஸ்கர் மாஸ்டர். அண்ட் இந்த வீடியோக்கு வந்து ஒரு கொரியோ பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி சிம்பிளாக அழகாக, ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த பீட்டுக்கு இது ஒரு மாதிரி ரொம்ப 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 எஃபர்ட் போட்டலாம் இல்லாமல் சிம்பிளான ஸ்டெப்ஸ்லாம் அழகாக மேட்ச் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க கொரியோங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு லிரிசிஸ்ட் விவேக், நான் அகைன் சொல்கிறேன், அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எழுதாத ஜானர்ஸே கிடையாது. எல்லா ஜானர்ஸ்க்கும் எழுதுறாரு. அதுவும் வந்து ரெட்ரோலே நிறைய அவர் தான் எழுதியிருந்தார். தேவன்லேருந்து அண்டு நிறைய சாங்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக சனாக்கு அவர் தான் எழுதிட்டுருக்காரு. இவருக்கு மட்டும் இல்லாமல் விவேக் இஸ் எவ்ரிவேர். லிரிசிஸ்ட் விவேக் வாஸ் எவ்ரிவேர். எல்லா படங்கள்லையும் எல்லா பாடங்கள்லையும் அவர் பேர் இருக்குது. அந்த பொட்டல முட்டை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி முத்து அழகழகாக வந்து இருக்குது. ஒரு ஃபன் கலந்த ஒரு லவ்லி மூடில் வந்து லிரிக்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு லிரிசிஸ்ட் விவேக். அண்ட் மியூசிக் பை சந்தோஷ் நாராயணன். தவுல் பீட் இறக்குனாரு அங்கே ஒரு மாதிரி நான் ஷேக்காக ஆட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு ஒரு மாதிரி அந்த வைப்புக்கு ஒரு மாதிரி ஷேக் ஆகி ஆடிக்கிட்டே இருந்தேன். அது எப்படா ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு கேட்ட உடனே பிடிக்கும், இந்த பாட்டை பாருங்கன்னு சொல்ல தோணுது. ஃபஸ்ட்டு ஹியரிங்லேயே ஐ வாஸ் ஃப்ளாட். செம்மையாக இருந்தது, ரொம்ப பிடிச்சி எனக்கு. அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் டிட் த பெஸ்ட் ஃபார் திஸ் சாங். அது மியூசிக், லிரிக்ஸ், வோக்கல்ஸ், கொரியோகிராஃபி அண்ட் வீடியோ மேக் பண்ண, எஸ்பெஷலி இந்த அனிமேஷன் மேக் பண்ணது, தட் வாஸ் எவ்ரிதிங் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட் அண்ட் நைஸ். அதான் வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே ஃபீல் ஆகுது. ரொம்ப பிடிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், லூப்பில் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.